Hey my SK families, welcome to our channel. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் கோவிலை தான் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ஸோ பார்க்கலாமா? எப்போதும் போல் கவின் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா நான் அம்மா கவின் 3 பேரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி 3 பேருமே கிளம்பியாச்சு. இந்த கோவில் எங்கள் ஊரோட கிராம தேவதை. ஒரு ஊருக்கும் ஒரு கிராம தேவதை இருப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி எங்கள் ஊரோட கிராம தேவதை தான் பூமாத்தம்மன். அவங்களோட கோவில் தான் இது. ஏப்ரல் மந்த்து தான் கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப கிராண்டாக நடத்துனாங்க. அண்ட் கோவிலோட என்ட்ரன்ஸே இது தான். நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா கோவில் கேட் க்ளோஸாக இருந்ததுனால உள்ளே போய் சாமியை பார்க்க முடியல. இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய சாமியெல்லாம் பார்த்துட்டு கோவிலை சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த கோவிலோட சிறப்பம்சமே பார்த்திங்கன்னா அமாவாசை டைமில் நடக்கக்கூடிய மிளகாய் யாகம் தான். அது பிரத்யங்கரா தேவிக்காக நடத்தப்படுற ஒரு யாகம். அந்த யாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. நான் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் அது vlog எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதாங்க கோவிலோட சுற்றுப்புறம். ரோடுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் கோவில் இருக்கும். அண்ட் பூமாத்தம்மன் கோவிலுக்கு பேக் சைடில் தான் நவகிரகங்கள் அந்த சாமிகள் எல்லாமே இருக்கும். கோவிலுக்கு போனாலே மனசு லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அது மாதிரி தான் நானும் அம்மா வந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ளவும் ஒரு மன நிம்மதி கிடச்சிது. அண்ட் இந்த கோவிலுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது. இந்த அரளி மரத்துக்கு பின்னாடி. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதில் ஒரு நாள் வீடியோ எடுத்து காட்டுறேன். கோவிலை சுற்றிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அடினியம் மரத்தை பார்த்தேன். நான் இது வரைக்கும் அடினியம் செடியை தான் பார்த்துருக்கேன் சின்னதில். ஆனால் மரத்தை இப்போ தான் பார்க்குறேன். பாய் மக்களே.